உத்தரப்பிரதேஷ்ல ஒரு வினோதமான சம்பவம் நடந்திருக்கு பாருங்களேன். சச்சின் நாக்புரே அப்படிங்கிற ஒரு இளைஞனை ஒரு விஷப்பாம்பு கடிச்சிருக்கு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இவரை கடிச்சு அந்த பாம்பு செத்து போச்சாம். இது எப்படி நடந்தது அப்படின்னு சச்சின் நாக்புரைய கேட்டோன்னே அந்த சங்கி டிசைனா உருட்டி இருக்கு. அதாவது தினமும் வேம்பு நாவல் குச்சிகளால நான் பல்லு தேய்க்கிறேன், அதனாலதான் என் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடுச்சு, இதனாலதான் என்ன கடிச்சோன்ன பாம்பு செத்து போச்சு அப்படின்னு உருட்டி இருக்கிறான். என்னக்கடா நீங்க டிசைனா உருட்டுறீங்க? இதுல எனக்கு தெரிஞ்சு ரெண்டே பாசிபிலிட்டி தான் இருக்கு. இவன் என்ன இழவ வச்சு பல்ல தேய்ச்சாரோ தெரியல, இவன் வாய் கப்பு தாங்காம கடிச்ச பாம்பு செத்து போச்சு. இல்லனா இரண்டாவது ரொம்ப முக்கியமான பாசிபிலிட்டி என்ன தெரியுமா? 10 வருஷத்துல இந்த சங்கிக உடம்புல எந்த அளவுக்கு விஷமும் வன்மமும் ஏறி இருக்குன்னா, இப்படி விஷப்பாம்பு கடிச்சு பாம்பே செத்து போச்சு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. எது எப்படியோ அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தீவிர ஆராய்ச்சியில இறங்கி இருக்காங்களாம். என்ன ஆராய்ச்சினா, யார் உடம்புல விஷம் அதிகம், சங்கி உடம்புலயா இல்ல பாம்பு உடம்புலயா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களாம்.